வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 23. தங்கள் அறை கட்டிலில் துயில் கொண்டிருந்த அஞ்சலையின் அருகே ருத்ரன் கண்கள் கலங்கி சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தான். அழுது வீங்கி சிவந்திருந்த மனையாட்டியின் முகம் காண சகிக்கவில்லை அவனுக்கு. அதில் மனதில் இன்னும் பாரம் ஏறிக்கொள்ள பெற்றவன் அழகிய மேடாக இருந்த அவளது வயிறு அமுங்கி இருப்பதைக் கண்டு மேலும் கலங்கி அன்றைய தினத்தை அசை போட்டான். சிகிச்சை அறை வாசலில் அமர்ந்திருந்தவன் மருத்துவர்கள் வெளிவரவும் நிமிர்ந்து நோக்க கனிகாவின் முகமே பதில் கூறியது. தன் தொண்டையை கனைத்து சரி செய்து கொண்டவன், அவளுக்கு ஒண்ணுமில்லல டாக்டர்" என்று வினவ, சக மருத்துவர் ஒருவர், "உங்க ஒய்ஃப்க்கு ஒண்ணுமில்ல. ஆனா பேபி அபார்ட் ஆகிடுச்சு. 5 மாசம் ஆகல. பேபியும் அபார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாததால மெடிசன் மூலமாவே குழந்தைய ரிமூவ் பண்ணியாச்சு" என்று இதுபோல் பலதை கடந்து வந்ததால் பிசிறின்றி கூறிவிட்டார். ஆனால் தான் சந்திக்கும் முதல் இழப்பாயிற்றே இது என்ற உணர்வில் ருத்ரன் தான் நிலை குலைந்து போனான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியோட அவன் தோள் தட்டிய மருத்துவர், "ஃபீல் பண்ணாதீங்க மிஸ்டர். இப்போ உங்க ஒய்ஃபோட உடல்நிலை தான் முக்கியம். உடல் அளவுல மட்டுமில்லாம மனசளவுலயும் அவங்க சோர்ந்து இருக்கிற தருணம் இது" என்று ஆறுதல் கூறி சென்றார். அவனை பாவமாக ஒரு பார்வை பார்த்த கனிகா, "கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியாதுதான். ஆனா தைரியமா இருங்க. நான் பார்த்த வர அஞ்சு இஸ் எ இன்ட்ரோவர்ட். இங்க அவ வேலைக்கு சேர்ந்த இத்தனை மாசத்துல சாய தவிர அவ சகஜமா பேசுறது என்கிட்ட தான். அவளுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சு போயிட்டா ரொம்ப அட்டாச் ஆகிடுவா. இந்த இழப்ப அவ தாங்க நீங்க தான் துணையா நிக்கணும்" என்று கூறி செல்ல மீண்டும் இடி விழுந்து ஒடிந்த மரமாக அமர்ந்தான். சில நிமிடங்களில் விடாது ஒலித்த அலைபேசி அவனை நடப்பிற்கு கொண்டு வர, அழைப்பது தாய் என்று அறிந்து அவரை எதிர்கொள்ள தன் முகத்தினை துடைத்துக் கொண்டு குரலை சரி செய்தான். அழைப்பு ஏற்கப்பட்டதும், "ருத்ரா, அஞ்சுக்கு எப்படி இருக்குப்பா? குழந்தைக்கு ஒண்ணுமில்லையே" என்று வினவ, வழியும் கண்ணீரை துடைத்தபடி, "குழந்தை அபார்ட் ஆகிடுச்சுமா" என்றான். "ஐயையோ" என்றவர் அலைபேசியை தவறவிட்டு தலையில் அடிக்காத குறையாக அழத் துவங்கிட, அலைபேசியை எடுத்த ரூபி அழுதபடி, "அண்ணா, என்ன ஆச்சுண்ணா? பாப்பா" என்று தடுமாறி நிறுத்தினாள். பாப்பா இல்லடா" என்றவன் கூற்றில் பொங்கி அழுதவள், "நான் வரவா அண்ணா" என்று வினவ, "இல்லடா, நாளைக்கு காலையில வாங்க. அவ அவ இன்னும் கண்ணு முழிக்கல" என்றான். சில நிமிடம் அண்ணனுக்கு தைரியம் கூறிய சின்னவள் அன்னையை கவனிக்க சென்றிட, தனது பாரத்தினை சொல்லி அழ சக தோழன் கூட இல்லாத நிலையை முற்றிலுமாக வெறுத்தான். அவனுக்கு மொத்தமாக சோகத்தை கொடுத்த கடவுள் அதை சொல்லி அழவும் ஆளில்லாமல் தவிப்பவனுக்கு துணையாகவே அனுப்பி வைத்தது போல் அங்கு வந்த மருத்துவர் வருண், "சார்" என்றான். அவனை கண்ணீருடன் நிமிர்ந்து பார்த்த ருத்ரன் அவன் மருத்துவன் என்று தெரிந்ததும் எழுந்து நின்று, "எதுவும் மெடிசன் வாங்கணுமா டாக்டர்" என்று விட்டு மீண்டும், "பில்லா டாக்டர்" என்று வினவினான். "இல்ல இல்ல சார்" என்று அவன் தோள் தொட்டு அமர்த்திய அந்த இளைஞன், "நான் டாக்டர் வருண், இங்க பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றேன். ஒரு ஆபரேஷனுக்காக அனஸ்தீசியா கொடுக்க வந்தப்பதான் உங்க ஒய்ஃப் கேஸ் சொன்னாங்க. அதான் பார்க்க வந்தேன்" என்று கூற, "அவ ஓகே தானே டாக்டர்" என்று தவிப்பாக வினவினான். "ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சில சமயம் இப்படி ஆகுறது தான் சார். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீக்கா இருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. உடல் சோர்வை விட மனசோர்வு தான் இப்ப அதிகமா இருக்கும்" என்றவன், "நீங்க ருத்ரன் தானே" என்று வினவ, அவனை புரியாத பார்வை பார்த்த ருத்ரன், "ஆமா டாக்டர்" என்றான். "நான் வருண் கிருஷ்ணா. ஒரு முறை எங்க அப்பா ரோட்ல மயங்கி விழுந்துட்டாருன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டிருந்தீங்க சார்" என்று வருண் கூற, சற்றே யோசித்து நினைவு கொண்டு வந்தவன், "ஆமா டாக்டர், நீங்களா?" என்று உற்சாகமற்ற வெற்று குரலில் கூறினான். "சாரி சார், இப்படியான ஒரு சூழ்நிலையில உங்கள மீட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நீங்க வருத்தப்படாதீங்க. நான் இன்னும் 2 நாள் இங்க தான் வேலையா இருப்பேன். எந்த உதவினாலும் என்ன கேளுங்க"
என்று வருண் கூற, கண்கள் பணிய, "என்ன விட அவ தான் ரொம்ப ஆர்வமா இருந்தா டாக்டர்" என்று குரல் கரகரக்க கூறி தலைகுனிந்தவன் கன்னம் தாண்டி கண்ணீர் வழிந்தது. தோழர்கள், உறவினர்கள் என்று தனது சோகங்களை சொல்லி அழ யாருமற்ற ஒருவனிடம் யாராவது வந்து, "என்னாச்சு? ஒண்ணுமில்ல. எல்லாம் சரியாகிடும். எதுனாலும் என்கிட்ட கேளு, சொல்லு" என்று கூறிவிட மாட்டாரா என்ற ஏக்கம் விரவி இருக்கும். தனது அனைத்து சோகங்களும் மனைவியிடம் மட்டுமே என்றிருப்பவனுக்கு, அவளிடம் தனது சோகத்தினை காட்ட முடியாது என்ற சூழலில் வருண் வந்து பேசவும், மடை திறந்த வெள்ளமாக கண்ணீர் வடிக்கத் துவங்கிவிட்டான். அவன் தோள் தொட்ட வருண், "சார்" என்க, "பாவம் டாக்டர் அவ. ரொம்ப இன்ட்ரோவர்ட். கல்யாணம் பண்ணுன என்கிட்டயே அவ்ளோ தயக்கத்தோட இருந்தவ. பழகாத யார்கிட்டயும் பேச மாட்டா. ஆனா பழகிட்டா உயிரையே விடுவா. ஒவ்வொரு நாளும் குழந்தைய பத்தின பேச்சோட தான் அவ நாள் துவங்கவும் செய்யும், முடியவும் செய்யும். கண்ணு முழிச்சு அவ கேட்கப் போற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லப் போறேனே தெரியல" என்றவன் பேச்சு மொத்தமும் மனைவியின் கவலைகளைப் பற்றியே இருந்தது. தனது சோகங்களை சொல்லி அழ யாருமற்ற விம்மும் குழந்தையைப் போன்று தன் கண்முன் இருப்பவனை பார்த்த அந்த மருத்துவனுக்கு, தற்போது ருத்ரனுக்கு தேவை மனம் விட்டு பேச ஒரு நபர் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள, "ருத்ரன்" என்று அவன் தோளில் கை போட்டான். அவனிடம் அழுகை மட்டுமே மிஞ்ச, "அவங்க வருத்தப்படுவாங்கன்னு மட்டுமே சொல்றியே, உனக்கு வருத்தமா இல்லையா?" என்ற ஒருமையில் உரிமையை வளர்க்கத் துவங்கியவனை இருந்த சோகத்திற்கு அணைத்துக் கொண்ட ருத்ரன், "மனசு வலிக்குது. அவளை எப்படி எதிர்கொள்ளப் போறேன்னு பயமா இருக்கு. ரொம்ப ஆசையா எங்களுக்குன்னு ஒரு உயிர் வரப்போறதா இருந்தேன். இப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கல" என்று அழத் துவங்கினான். அவன் தோள் தட்டி ஆறுதல் படுத்திய வருண் ஏதும் பேசவில்லை. ஆனால் அவனை தன் ஆறுதலின் மூலம் பேச வைத்துக் கொண்டிருந்தான். ஹியூமன் சைக்காலஜி என்று காகிதங்கள் தாங்கிய எழுத்துக்களை மட்டுமே கண்டிருந்தவனுக்கு, மருத்துவனான நொடி முதல் எழுத்துக்களின் உருவங்களை ஒவ்வொருவரிடமும் காணும் உணர்வு. அதில் தனது புதுப்பாட வடிவாயிருந்த ருத்ரனை தட்டிக் கொடுத்தவன், "ம்" என்று பேச ஊக்கப்படுத்த, நேத்து தான் எனக்கு ஆசையா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா. ஒரு நொடி நான் அவ எங்களோட குழந்தைன்னு கற்பனை பண்ணி பார்த்து உடல் புல்லரிச்சு போனேன். ஆ ஆனா" என்று கண்ணீரில் கரைந்தான். ஆண்கள் அழமாட்டார் என்று தான் கேட்ட ஒரு கூற்றை இதோடு 100வது முறையாக பொய்யாக்கிய இந்த ஆண்மகன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க, அந்த கண்ணீர் துளிகளில் தன் சட்டையை ஈரம் செய்து கொண்டு அந்த உடையை தனது பாடங்களின் ஆதாரமாய் கொண்டான். "தந்தையோட துணை இருக்க வேண்டிய நேரத்துல தந்தையை இழந்தேன். தோழர்களோட நட்பை வளர்க்க வேண்டிய நேரத்துல குடும்பத்தை தாங்க வேண்டி நட்பை இழந்தேன். அப்ப அது எனக்கு ஒரு பொருட்டா தெரியல. இன்னைக்கு என் கஷ்டத்த சொல்லி அழக்கூட யாரும் என் கூட இல்லைன்னு நினைக்க நினைக்க வெறுமையா இருக்கு" என்று ருத்ரன் கூற, அவன் தோள் தட்டி, "அழாத மச்சி, நான் இருக்கேன். தங்கச்சிக்கு ஒண்ணும் இல்ல. உன்னை கடவுள் பறிச்சா அதை விட பெருசா ஏதோ ஒண்ணு கொடுக்க போறாருன்னு இருக்கோம். ஒண்ணுக்கு ரெண்டா திருப்பி கொடுப்பாருன்னு நம்பு" என்று உறவு முறை சொல்லி அழைத்து ஒரு அழகிய பந்தத்திற்கு வித்திட்டான். சில நிமிடங்கள் ருத்ரனை பேச வைத்து ஆறுதல் செய்தவன் தனது அலைபேசி இலக்கங்களை அவனிடம் கொடுத்து, "எதுனாலும் சொல்லு மச்சி, நான் இருக்கேன். 2 நாள் எனக்கு இங்க தான் டியூட்டி. எந்த உதவினாலும் கேளு. தங்கச்சிய பாத்துக்கோ" என்று கூற, தன் கண்ணீரை அழுந்த துடைத்துவிட்டு நிமிர்ந்தவன் வலியும் பரிபூர்ண நிறைவும் கலந்து புன்னகை ஒன்றை உதிர்த்து, "கடவுளா பார்த்து அனுப்புனது போல வந்தீங்க. இருந்த சோகத்தை உங்ககிட்ட சொல்லி அழுதுட்டேன். உங்க நேரத்தை விரயம் செஞ்சதுக்கு சாரி டாக்டர்" என்று கூற, "எனக்கும் உன் ஏஜ் தான் இருக்கும் மச்சி. நீ வாடா போடா மச்சி இப்படி சொல்லியே கூப்பிடு. சொல்லி அழ ஒரு தோழனா இருக்கேன்" என்று வருண் நட்பு கரம் நீட்ட, முழு மனதுடன் கைப்பற்றி உலுக்கி அணைத்தவன், "தேங்க்ஸ்டா, மனசுக்கு நிம்மதியா இருக்கு" என்று கூற, "மனசுக்கு நிம்மதியா இருக்கு" இந்த ஒரு வரிக்காக தானே இத்தனை நேரம் அவன் சோகங்களை வருண் கேட்டது. அந்த வரி கொடுத்த திருப்தியுடன் புன்னகைத்த வருண், "டேக் கேர்டா, நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணுவோம்" என்று விட்டு சென்றான். மறுநாள் காலை எழுந்தவளது அழுகை மட்டுமே அங்கு மருத்துவமனையில் எதிரொலித்திருக்கும். "ஏ எங்க எங்க நம்ம பாப்பா? என்னாச்சு?" என்று கட்டிலில் அமர்ந்த நிலையில் அவள் கத்தி கதற, கையில் போடப்பட்டிருந்த ஊசிகளின் நகர்வு கொடுத்த வலி கூட அவள் மூளையை சென்றடையவில்லை. மெல்ல அவளை நெருங்கி அமர்ந்த ருத்ரனின் சட்டையை பற்றியவள் பித்து பிடித்த நிலையில், நம்ம பாப்பா இல்லையா?" என்று கண்களில் கண்ணீரோடு, "இல்லை என்று சொல்லிவிடாதே" என்ற எச்சரிக்கையையும் அவள் தேக்கி வினவ, கண்களிலிருந்த கண்ணீரை
அழுந்த கண்மூடி வெளியே தள்ளியவன் ஆம் என்பது போல தலையசைக்க, இல்ல என்று அழுதபடி அவனை அணைத்து கதறினாள். தானும் அழுகையோடு அவளை இறுக அணைத்தவன் தன் மார்பில் அவள் முகம் புதைத்து, டேமா வேணாம்டா, அழாதடா என்க, அப்ப நிஜமாவே நம்மள விட்டுட்டு போயிட்டாளா என்று கதறியபடி அவன் தோள் சாய்ந்து விம்மினாள். அவ்வளவு எளிதில் அவள் கண்ட கனவுகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் அவளால் வெளியே வரவே முடியவில்லை. ஆசைப்பட்டு இழந்துவிட்டால் அதன் வலியை தன்னால் தாங்க முடியாது என்று அறிந்துதானே திருமணம் கூட கசப்புதான், ஆசையை வளர்க்காதே என்று தனக்குள் விதைத்திருந்தாள். அழுது அழுது ஓய்ந்தவள் மயங்கி சரிய அவளை அப்படியே அணைவாக பிடித்திருந்தவன் மெல்ல படுக்க வைத்தான். அப்போதே உள்ளே வந்த வருண், ருத்ரா என்க, அவனை திரும்பி பார்த்த ருத்ரன், மயங்கிட்டாடா என்றான். ம் என்ற தலையசைப்போடு சென்று அவள் நாடி துடிப்பை பரிசோதித்துவிட்டு செவிலியரிடம் சில ஊசிகளை போட பரிந்துரைத்துவிட்டு ருத்ரனோடு வெளியேறினான். கண்கள் கலங்க நின்றவனைக் கண்டு, எல்லாம் சரியாகிடும்டா என்று வருண் கூற ருத்ரன் மற்றும் அஞ்சலை வீட்டார் அங்கு வந்து சேர்ந்தனர். மகாலட்சுமி மூலம் விடயமறிந்த யாவரும் கண்ணீருடன் அவ்விடம் வந்திருக்க அவர்களை ஒரு பார்வை பார்த்த வருண் ருத்ரன் தோள் தட்டி, ஒண்ணுமில்ல போ என்பது போல் சைகை செய்துவிட்டு சென்றான். மாப்ள என்று கண்ணீருடன் அழைத்த குணா ருத்ரன் கரங்களை பற்றிக் கொண்டு கண்ணீர் வடிக்க அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால குழந்தை அபார்ட் ஆகிடுச்சான். அஞ்சுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காலையில கண்ணு முழிச்சு விஷயம் தெரிஞ்சு ரொம்ப நொந்து போயிட்டா. இப்பதான் தூங்க வச்சிருக்கு. ப்ளீஸ் யாரும் அவ முன்ன அழுதுட வேண்டாம். ஏற்கனவே நொந்து போயிருக்கா என்று பொதுவாக கூறினான். கண்ணீரோடு யாவரும் ஒரு இருக்கையில் அமர்ந்திட அவன் அருகே வந்தமர்ந்த அர்ஜுன், அஞ்சுக்கு ஒண்ணுமில்லதான மாமா என்றான். அவன் தோள் தட்டி சமன் செய்தவன், ஒண்ணுமில்ல அர்ஜுன் என்றான். பாவம் மாமா அவ என்றவன் மாமன் தோள் சாய்ந்து அழுதிட அவன் முதுகை வருடி சமாதானம் செய்தவன் மனதில் வருணுக்கு நன்றி சொல்லிக் கொண்டான். விடயம் தெரிந்து வந்த சாயும் கண்ணீரோடு வந்து தோழி உறங்கும் நேரம் பார்த்துவிட்டு துக்கம் தாழாமல் சென்றிட அன்றைய நாள் கடந்து அடுத்த நாள் நடைப்பிணமாக வீடு வந்தாள் அஞ்சிலை. வந்தவளை ஏதும் யோசிக்க விடாது ஆடவன் உண்ண வைத்து உறங்க வைத்திட ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றவள் அருகில் ஆழி பேரலையாய் வாட்டிய சோகத்தோடு அமர்ந்திட்டான். அப்போது சைலண்டில் வைக்கப்பட்டிருந்த அலைபேசி அதிர்ந்து கொடுக்கவே அதன்புறம் பார்வையை திருப்பியவன் அழைப்பது வருண் என தெரிந்து கொண்டு கைபேசியுடன் பால்கனி வந்தான். அழைப்பை ஏற்றவன், சொல்லுடா என்க, அஞ்சு தூங்கியாச்சா என்று வருண் வினவினான். தூங்கிட்டாடா என்றபடி ருத்ரன் பெருமூச்சு விட, விடுமச்சி, அவ வயசுக்கும் மெச்சூரிட்டிக்கும் இது பெரிய இழப்பு. தாண்டி வர டைம் எடுக்கும். நீ எதுவும் யோசிக்காத, எல்லாம் ஓகே ஆகிடுவா. எதுனால எனக்கு பேசு, அண்டு ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணு என்றான். சன்னமான புன்னகையுடன், கண்டிப்பாடா என்று ருத்ரன் கூற, டா சரி, நீ சாப்பிட்டியா என்று வருண் வினவினான். சில நிமிடங்களில் உரையாடல் முடிவடைய தெளிந்த வானை பார்த்தபடி நின்றவன் நீண்ட பெருமூச்சை வெளியிட்டுவிட்டு உள்ளே சென்றான்.